ஹலோ ஆல். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வந்தது. அவர் வந்து ஆல்ரெடி ஸ்வீடனுக்கு வந்து 2, 3 வாட்டி விசிட் பண்ணியிருக்காரு. கால்ஸ்ட்ராத் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இருந்திருக்காரு. போஸ்ட் வீடியோ அபவுட் தட் பர்சனல் நம்பர் இல்லாமல், பேங்க் ஐடி இல்லாமல் ரெண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல்சோ வாட்ஸ் அ டைம் ஃபார் த பர்சனல் நம்பர் அண்ட் பேங்க் ஐடி நீடட் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்குமே ஸ்வீடன் வரதுக்கு முன்னாடி பர்சனல் நம்பர்னா என்ன, அது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 1000 டவுட்ஸ் இருந்தது. அதாவது பர்சனல் நம்பர் அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஊரோட ஆதார் கார்டு மாதிரி. ஸோ இப்போ ஆதார் கார்டு அப்படின்னும் போது அது ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சுட்டு நம்மளுக்கு இப்போ ஹவுஸ் ரெண்ட் அக்ரிமெண்ட் ஆகட்டுமே சரி, இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாகட்டுமே சரி, ஆதார் நம்பர் வச்சுட்டு தான் வந்து அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா அது உங்களோட ஐடென்டிட்டிக்காக. அந்த மாதிரி ஸ்வீடனில் வந்து அந்த பர்சனல் நம்பர், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இருந்தால் தான் நம்மளுக்கு பேங்க் ஐடி ஓப்பன் பண்ண முடியும். அந்த நம்பர் இருந்தால் தான் நம்மளுக்கு வீடு ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அது ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இவர் என்கிட்ட கேட்டிருக்கிறது என்னன்னா, நான் வந்து கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன், வந்தோடனே எனக்கு வீடு தேவை. ஸோ எனக்கு பர்சனல் நம்பர் இல்லை, பேங்க் ஐடி இல்லை, அது இல்லாமல் எனக்கு ஒரு வீடு ரெண்ட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பட் எஸ், அது பாசிபிள் தான். அதுக்கான வேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி அரேஞ்ச்ட் ஹவுசிங், அது வந்து பெஸ்ட்டு. நீங்கள் வந்து இங்கே வர போறீங்கன்னா உங்கள் கம்பெனியில் நீங்கள் கேட்கலாம், வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வீடு எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனி கிட்ட வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், எனக்கு ஒரு ரெண்டல் ஹவுஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் ஆப்ஷன் அது. அண்ட் அடுத்தது வந்து செகண்ட் ஹேண்ட் கான்ட்ராக்ட். ஸோ அது மூலயமாவே வந்து நீங்கள் இங்கே வீடு எடுத்துக்கலாம். அதாவது இங்கே வீடு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்ட்டுக்கு கியூவில் தான் வந்து நம்ம போட முடியும், ப்ரியாரிட்டி பேஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் கான்ட்ராக்ட் மூலயமா வந்து வீடு நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து ஃபேஸ்புக் ஹவுசிங் குரூப். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் வீடு வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறது வந்து ஹெல்சிங்பர்க். ஸோ எனக்கு ஹெல்சிங்பர்க்கில் வந்து வீடு வேணும் அப்படின்ற மாதிரி குரூப்ஸில் காண்டாக்ட் பண்ணி பேசினா மேபி அந்த ஓனர்ஸே வந்து நம்ம கூட காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா கான்ட்ராக்ட் பேஸில் யாராவது இருக்க ஏஜென்ட்ஸ்னால் அவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட ரிக்வெஸ்ட் அவங்க கிட்ட சொல்லலாம், அந்த ஃபேஸ்புக் குரூப் மூலயமா நம்மளுக்கு வீடு கிடைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளாக்ட் அண்ட் பிரைவேட் லேண்ட்லார்ட்ஸ். அவங்க கிட்ட டைரெக்டாகவே பேசி நம்மளோட ரிக்வயர்மெண்ட்ஸை சொல்லிட்டு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து வரேன், என்கிட்ட சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இல்லை, ஸோ இப்போ வந்து எனக்கு வீடு வேணும், நான் வந்து கொஞ்சம் நாளில் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து நம்ம லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியும் கேட்கலாம். ஸோ சில ஆட்ஸ் மூலயமா, அதாவது சில வெப்சைட்டில் சில ஆட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, அது மூலயமாவும் நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வீடு வேணும் ரெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரலாம். அடுத்தது இந்த பர்சனல் நம்பர் வந்து நான் ஸ்வீடனுக்குள்ளே வந்துட்டேன், வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ நாளில் கிடைக்கும் இந்த பர்சனல் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நார்மலாகவே இந்த பர்சனல் நம்பருக்கு 4 to 12 வீக்ஸ் வரைக்கும் ஆகும். சம்டைம்ஸ் அதுக்கு மேலேயும் ஆகலாம். பட் நார்மலாக 4 to 12 வீக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு அந்த பர்சனல் நம்பர் வந்து நம்ம அப்ளை பண்ணதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிரும்.